வணக்கம். சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மல்சன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஈழத்தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட இன அழிப்பிற்கு பன்னாட்டு நீதி பொறிமுறையூடான விசாரணை, வடக்கு கிழக்கில் போராட்டம். தீர்வை வரை குறைப்பு தொடர்பில் ஜனாதிபதி மற்றும் அமெரிக்கா இடையே இணையவழி கலந்துரையாடல். நாடு முழுவதும் விசேட சுற்றிவளைப்பு. 2024 பேர் அதிரடியாக கைது. மோசடியில் ஈடுபட்ட முக்கிய அமைச்சர்கள் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. வைத்தியர்களுக்கான இடமாற்றத்தில் சீர்கேடு, பல அரசு வைத்தியசாலைகள் முடங்க வாய்ப்பு. யாழில் 10 வயது சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல், 62 வயது முதியவர் கைது. கல்வி மறுசீரமைப்பு என்ற பெயரில் பாடசாலைகளை மூடுவதற்கு முற்பட வேண்டாம், எச்சரிக்கும் முன்னாள் எம்பி. செம்மணி அகழ்வு பணி மற்றும் விசாரணைகளுக்கு அரசு முழுமையான ஒத்துழைப்பு, பிரதி அமைச்சர் பிரதீப் உறுதி. அளவுக்கு அதிகமாக மதுபானத்தை பாவித்த நபர் எடுத்த விபரீத முடிவு, யாழில் துயரம். இலங்கையில் சிக்கிய சீன பிரஜைகள், போலி நாணயத்தாள்கள், ரத்ன கற்கள் மீட்பு. இலங்கை ஏற்றுமதிக்கு அமெரிக்கா விதித்துள்ள தீர்வை வரிகளை குறைப்பது தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கும் அமெரிக்காவின் வர்த்தக முகவர் அலுவலகத்தின் தூதுவர் ஜேமிசன் கிரியருக்கும் இடையிலான இணையவழி கலந்துரையாடல் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடல் நேற்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் இடம்பெற்றது. இலங்கை மீது விதிக்கப்பட்டுள்ள தீர்வை வரிகளை குறைப்பது மற்றும் இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக மற்றும் முதலீட்டு உறவுகளை மேம்படுத்துவது இந்த கலந்துரையாடலின் முதன்மை நோக்கமாகும். இந்த இணையவழி கலந்துரையாடலில் நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி கர்ஷன சூரிய பெரும மற்றும் அமெரிக்க வர்த்தக முகவர் அலுவலக அதிகாரிகளும் கலந்து கொண்டனர். போதைப்பொருள் மற்றும் குற்றங்களில் ஈடுபடும் நபர்களை கைது செய்வதற்காக போலீஸ் விசேட அதிரடிப்படை மற்றும் முப்படை இணைந்து நடத்திய தேடுதல் நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாக 2024 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இந்த நடவடிக்கைகளில் 7100க்கும் மேற்பட்ட போலீசார், விசேட அதிரடிப்படை மற்றும் முப்படை உறுப்பினர்கள் பங்கேற்றனர். இந்த தேடுதல் நடவடிக்கையில் 25,671 நபர்கள், 10,360 வாகனங்கள் மற்றும் 7,833 மோட்டார் சைக்கிள்கள் சோதனை செய்யப்பட்டன. இதன் விளைவாக போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக 1,504 நபர்கள் கைது செய்யப்பட்டனர். மேலும் இந்த விசேட சோதனையின் போது நேரடி குற்றங்களில் ஈடுபட்ட 22 நபர்களும், பல்வேறு குற்றங்களுக்காக பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட 520 நபர்களும் கைது செய்யப்பட்டனர். ஜூலை 18 முதல் 24 வரையிலான வாரத்தில் சிறிய, நடுத்தர மற்றும் பாரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல்காரர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளில் போலீசார் 2 கிலோகிராமுக்கு மேல் ஐஸ், சுமார் 1 கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் 300 கிராம் மற்றும் 82 கிலோகிராமுக்கு மேல் கஞ்சாவையும் பறிமுதல் செய்தமை குறிப்பிடத்தக்கது. போலி ஆவணங்களை தயாரித்து சொத்துக்களை குத்தகை அடிப்படையில் வழங்கி மோசடியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள அமைச்சர்களிடமிருந்து வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அமைச்சர் வசந்த சமரசிங்க, பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க மற்றும் கடுவலை மேயர் ரஞ்சன் ஜெயலால் ஆகியோரிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்யுமாறு கொழும்பு மோசடி விசாரணை பணியகத்திற்கு கல்கிசை நீதவான் ஏடி சதுரிகா டி சில்வா நேற்று உத்தரவிட்டுள்ளார். பிரதிவாதிகள் சார்பில் நீதிமன்றத்தில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்திரணி மைத்ரி குணவர்த்தன இந்த வழக்குடன் தொடர்புடைய 35 ஆவணங்களை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். இதனையடுத்து இந்த வழக்கு எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இந்நிலையில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் புத்தளம் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஆஜித் கிகானை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த சிலாபன் நீதவான் நீதிமன்றம் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளது. ஆராய்ச்சி கட்டுவ பிரதேச சபையின் முன்னாள் தலைவர் ஜகத் சமந்தவின் வீட்டிற்கு சேதம் விளைவித்தமை தொடர்பாக சிலாபன் நீதவான் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நேற்று அழைக்கப்பட்ட போது அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகாதே இதற்கு காரணம் என்று குறிப்பிடப்பட்டது. நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டதால் நீதிமன்றத்தில் முன்னிலையாக முடியவில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் கிகான் கூறியமை குறிப்பிடத்தக்கது. பிரதான அனுசரணை வழங்குவோர் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோரின் ஓன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகலவிதமான பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள், பழ வகைகள், சிறு தானியங்கள், எண்ணெய் வகைகள், பூஜை பொருட்கள், அன்றாட வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லா சப்பல். தரப்படுத்தப்பட்ட வைத்தியர்களுக்கான பணியிடமாற்ற நடவடிக்கையில் நிலவி வரும் சீர்கேடு காரணமாக அரச வைத்தியசாலைகள் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளன. இந்நிலைமை நீடிக்கும் பட்சத்தில் எதிர்வரும் நாட்களில் பல வைத்தியசாலைகள் முடங்க வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது. அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க இவ்வாறு எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
கொழும்பில் அமைந்துள்ள அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இவ்வாறு குறிப்பிட்டார். நாடு முழுவதும் சுகாதார சேவை உயர்தரத்தில் வழங்க அனைத்து அரச வைத்தியசாலைகளுக்கும் அவசியமான வைத்தியர்கள் பணியமர்த்தப்பட வேண்டும். எனினும் நீண்ட காலமாக வைத்தியர்களுக்கான பணியிட மாற்றம் வழங்கப்படாமையால் பல வைத்தியசாலைகளில் வைத்தியர்களுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதனால் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை சேவைகளும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளன. அந்த வகையில் 23,000க்கும் மேற்பட்ட தரப்படுத்தப்பட்ட வைத்தியர்கள் இந்த நாட்டில் உள்ளார்கள். அவர்கள் தற்போது கடும் நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்து பணியாற்றி வருகின்றனர். இதனால் நெருக்கடிக்கு உள்ளாகியுள்ள பல அரசு வைத்தியசாலைகளின் சேவைகள் எதிர்வரும் நாட்களில் முடங்க வாய்ப்புள்ளது. சுகாதார அமைச்சின் பின்புல அதிகாரம் மற்றும் கட்டுப்பாடுகளற்ற செயற்பாடுகள் காரணமாக சுகாதார சேவைகள் நாளுக்கு நாள் நெருக்கடிக்குள் தள்ளப்படுகின்றது என்றும் குற்றம் சாட்டினார். யாழ்ப்பாணம் வேலணை துறையூர் பகுதியில் 10 வயது சிறுமியை தகாத முறைக்குட்படுத்திய 62 வயதுடைய நபர் ஊர்காவல்துறை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த சனிக்கிழமை துறையூர் கடற்தொழில் சங்கத்திற்கு அருகிலுள்ள கடைக்கு சிறுமி ஜூஸ் வாங்க சென்றுள்ளார். கடை உரிமையாளர் சிறுமியை குளரூட்டிக்குள் ஜூஸ் எடுக்குமாறு கூறி அவர் ஜூஸ் எடுக்க முற்பட்ட போது பின்புறமாக கட்டியணைத்து பாலியல் துன்புறுத்தல் செய்துள்ளார். இதனையடுத்து பதற்றத்துடன் வீடு திரும்பிய சிறுமி இந்த சம்பவத்தை தனது தாயாருக்கு தெரிவித்துள்ளார். முதலில் போலீஸ் முறைப்பாடு செய்ய தயங்கிய தாயார் பின்னர் சமூக நலன் விரும்பிகளின் முயற்சியால் கடந்த 23ஆம் தேதி கிராம உத்தியோகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு 24ஆம் தேதி வேலணை பிரதேச செயலகத்தின் சிறுவர் நடத்தை அலுவலகத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டது. அதே நாளில் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டது. இதனையடுத்து நேற்று பிற்பகல் குறித்த சந்தேக நபரை போலீசார் கைது செய்தனர். இந்நிலையில் அவர் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக ஊர்காவல்துறை போலீசார் தெரிவித்தனர். கல்வி மறுசீரமைப்பு என்ற பெயரில் எந்தவொரு பாடசாலையும் மூடுவதற்கு முயற்சிக்க வேண்டாம் என அரசாங்கத்தை வலியுறுத்துவதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிரேம்நாத் சி தொலவத்த தெரிவித்துள்ளார். கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில் 10 மாதங்களில் எவ்வாறு கல்வி மறுசீரமைப்பினை முன்னெடுப்பார்கள்? 20 ஆண்டுகளாக கல்வி மறுசீரமைப்பிற்கு எதிர்ப்பினை வெளியிட்ட இவர்கள் எமது ஆட்சிக் காலத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களையே தற்போது நடைமுறைப்படுத்துகின்றார்கள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் கல்வி மறுசீரமைப்பு யோசனைகள் முன்வைக்கப்பட்ட போது இவர்கள் வீதிக்கு இறங்கி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல்கலைக்கழக கட்டமைப்பில் மாற்றங்களை ஏற்படுத்த முயற்சித்த சந்தர்ப்பங்களிலும் இவர்கள் அவற்றுக்கு வாய்ப்பளிக்கவில்லை. இந்த அரசாங்கத்தில் அங்கத்துவம் வகிக்கின்றவர்கள் கடந்த காலங்களில் நாட்டுக்கு பாரிய அழிவுகளை ஏற்படுத்தியவர்கள் ஆவார். ஆனால் இன்று அவர்கள் எம்மால் எடுக்கப்பட்ட தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு எமக்கு அழைப்பு விடுக்கின்றார்கள். பாடசாலைகளை மூடுவது தொடர்பிலும் ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். எமது ஆட்சிக் காலத்தில் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் நாம் பாடசாலைகளை மூடுவதற்கு தீர்மானிக்கவில்லை. எனவே இந்த அரசாங்கமும் எந்தவொரு பாடசாலைகளை மூடுவதற்கு முயற்சிக்க வேண்டாம் என்று வலியுறுத்துகின்றோம் என்றார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பெரும் தலைவர் இரா சம்பந்தன் 1977ஆம் ஆண்டு முதல் முறையாக நாடாளுமன்றத்துக்கு வந்தபோது அது மிகவும் சவால் நிறைந்த காலமாக காணப்பட்டது என நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று அவர் உரையாற்றுகையில் டெலோ கட்சியினருக்கு 1983ஆம் ஆண்டு ஆரம்ப காலகட்டத்திலிருந்து விடுதலை புலிகள் அழுத்தம் கொடுத்ததன் காரணமாக அவர்கள் 83ஆம் ஆண்டு நடுப்பகுதியிலிருந்து நாடாளுமன்ற செயற்பாடுகளிலிருந்து விலகியிருந்தார்கள் என்று குறிப்பிட்டார். அதாவது 6வது அரசியலமைப்பின் பிரகாரம் ஒற்றையாட்சி கோரிக்கைக்கு ஆதரவாக சத்தியப்பிரமாணம் எடுக்க தயாரான போது அதனை மறுக்குமாறு விடுதலை புலிகள் அழுத்தம் விடுத்திருந்தனர். எனினும் அவர்களையும் மீறி சத்தியப்பிரமாணம் செய்திருந்த 16 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 3 மாதங்களுக்கு உறுப்புரிமை பறிக்கப்பட்டு அவர்கள் நாடாளுமன்றத்திற்கு வரவில்லை. அதில் ஒருவர்தான் சம்பந்தனம் என்று தெரிவித்திருந்தார். அதன் பின்னர் அவர் மீண்டும் நாடாளுமன்றத்திற்கு வருவதற்கு போட்டியிட்டாலும் அவரால் முடியவில்லை. அதன் பின்னர் திருகோணமலை மாவட்டத்தில் போட்டியிட்டு 2ஆம் இடத்தை பெற்றார். தங்கத்துறையின் மறைவின் பின்னர் அவருக்கு நாடாளுமன்றத்திற்கு வாய்ப்பு கிடைத்தது. 31 ஆண்டுகளும் 3 மாதங்களும் அவர் நாடாளுமன்றத்தை பிரதித்துவம் செய்திருந்தார் என்றும் தெரிவித்திருந்தார். 2001ஆம் ஆண்டு அரசியல் செயற்பாடுகளில் இருந்த பிரச்சினைகள் தொடர்பில் அவர் எங்களுடன் தொடர்ச்சியாக கலந்துரையாடினார் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். செம்மணி புதைகுழி தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டு வரும் அகழ்வு பணி மற்றும் விசாரணைகளுக்கு அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாக பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார். ஹெட்டனில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஐக்கிய தேசிய கட்சியாலேயே அன்று கருப்பு ஜூலை கலவரம் கட்டவிழ்த்து விடப்பட்டது. நிலைமை இவ்வாறு இருக்க ஜேவிபியினரே தமிழர்களுக்கு எதிராக வன்முறையை கட்டவிழ்த்து விட்டனர் என்ற மிகவும் சூட்சுமமான முறையில் போலி பிரச்சாரம் முன்னெடுக்கப்பட்டது. செம்மணி மனித புதைகுழி தொடர்பில் பூரண விசாரணைக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்டில் இனி இனவாதம் மற்றும் மத
மதவாதத்திற்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இடமளிக்காது. அரசியல் அதிகாரத்துக்காக இனவாதம் மதவாதத்தை பயன்படுத்த இடமளிக்க மாட்டோம். மேலும் மலையகத்தில் உள்ள கட்சிகளுடன் எமக்கு எவ்வித டீலும் கிடையாது. ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக சட்டம் தனக்குரிய கடமையை நிறைவேற்றும் என தெரிவித்தார். யாழில் அளவுக்கு அதிகமான மதுபானத்தை பாவித்த குடும்பஸ்தர் ஒருவர் தவறான முடிவெடுத்து உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் கொட்டடி பகுதியை சேர்ந்த 48 வயதுடைய நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் நேற்று முன்தினம் இரவு அளவுக்கு அதிகமாக மதுபானத்தை பாவித்துவிட்டு வீட்டிற்கு வந்து உணவு அருந்திவிட்டு உறங்கியுள்ளார். பின்னர் நேற்று அதிகாலை 4:15 மணியளவில் அவர் தூக்கில் தொங்குவதை அவரது பிள்ளைகள் அவதானித்தனர். இந்த நிலையில் அவரை தூக்கில் இருந்து மீட்டு யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற வேளை அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். அளவுக்கு அதிகமாக மதுபானத்தை அருந்தியதால் தன்னிலை மறந்து இவ்வாறு உயிர் மாய்த்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. இரத்தினபுரி திருவனாகடிய பகுதியில் 4000 போலி 100 யுவான் நாணயத்தாள்களை வைத்திருந்த ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் ககவத்தை போலீஸ் விசேட அதிரடிப்படை முகாமை சேர்ந்த அதிகாரிகள் குழுவினால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் 28 வயதுடைய சீன பிரஜை என்று போலீசார் தெரிவித்தனர். இதேவேளை இரத்தினபுரி திருவனாகடிய பகுதியில் 6 கிலோகிராம் 32 கிராம் போலி ரத்தின கற்களுடன் மற்றொரு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து ஒரு மடிக்கணனி, ஒரு ஐபேட் மற்றும் ஒரு கையடக்க தொலைபேசி ஆகியவை மீட்கப்பட்டன. சந்தேக நபர் 52 வயதுடைய சீன பிரஜை என போலீசார் தெரிவித்தனர். கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் பயன்பாட்டில் இருந்து வந்த மின்தூக்கி கடந்த 4 நாட்களாக செயலிழந்த நிலையில் நோயாளர்கள் கடும் சிரமங்களுக்கு உள்ளாகி வருகின்றனர். சத்திர சிகிச்சை கூடம், அவசர சிகிச்சை உள்ளிட்டவற்றிற்கு நோயாளிகளை அழைத்து செல்வது, சிகிச்சை நிறைவுற்றதும் விடுதிகளுக்கு மீளவும் அழைத்து வருவது போன்றவற்றுக்கு பயன்படுத்தப்பட்ட மின் தூக்கியே இவ்வாறு செயலிழந்துள்ளது. இதனால் ஊழியர்கள் நோயாளிகளை படிக்கட்டு வழியாக சுமந்து செல்வதும், சிகிச்சை நிறைவுற்றதும் அங்கிருந்து மீளவும் சுமந்து செல்வதும் என ஊழியர்களும் நெருக்கடிகளை சந்தித்துள்ளனர். அத்தோடு ஆபத்தான சத்திர சிகிச்சை மேற்கொண்ட நோயாளிகள் மற்றும் நடமாட முடியாத நோயாளிகள் என பலரும் இதனால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச நீதி பொறிமுறையை வலியுறுத்தி இன்றைய தினம் சனிக்கிழமை திருகோணமலை சிவன் கோயில் முன்பாக பாரிய மக்கள் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. ஸ்ரீலங்காவின் உள்ளக நீதி பொறிமுறை என்பது என்றைக்கும் நியாயமான தீர்வினை வழங்கப் போவதில்லை என்பதால் தங்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட இன அழிப்பிற்கு பன்னாட்டு சுதந்திர நீதி பொறிமுறை ஊடான நீதியை கோரி பாதிக்கப்பட்ட மக்கள், சமூக மற்றும் மனித உரிமை ஆர்வலர்கள், சமுதாய மன்றங்களின் உறுப்பினர்கள், பெண்கள் வலையமைப்புகளின் உறுப்பினர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியும் கோஷங்களை எழுப்பியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஈழத்தமிழ் மக்களுக்கு இடம்பெற்ற இனப்படுகொலைக்கான நீதி பொறிமுறை நடவடிக்கைகள் காலம் தாழ்த்தப்படாமல் உடன் மேற்கொள்ளப்பட வேண்டும். தமிழர்களுக்கு எதிராக ஸ்ரீலங்காவில் இடம்பெற்ற இன அழிப்பு உட்பட பன்னாட்டு குற்றங்களை விசாரிக்கவும், குற்றவாளிகளை விசாரணைக்கு உட்படுத்தவும் ஒரு பன்னாட்டு குற்றவியல் நீதித்துறை அமைப்பை உருவாக்க வேண்டும். வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதியை சர்வதேசம் காலம் இழுத்தடிப்பு செய்யாமல் உடன் சர்வதேச நீதி பொறிமுறையை மேற்கொள்ள வழி செய்ய வேண்டும். ஸ்ரீலங்காவில் தமிழின அழிப்பு நடந்ததை சர்வதேசம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். செம்மணி, மன்னார் மற்றும் பிற பகுதிகளில் காணப்படும் பெரும்பாலான மனித புதைகுழிகள் தொடர்பாக பன்னாட்டு தணிக்கை நிபுணர்களை விசாரணைக்காக அனுப்ப வேண்டும். தமிழர் பாரம்பரிய பண்பாட்டு சின்னங்களை அளிக்கும் நடவடிக்கைகள் மற்றும் நில ஆக்கிரமிப்புகளை உடன் நிறுத்த வேண்டும். தமிழ் அரசியல் கைதிகள் உடன் விடுதலை செய்யப்படல் வேண்டும். பயங்கரவாத தடை சட்டம் மற்றும் நிகழ்நிலை சட்டம் ரத்து செய்ய ஸ்ரீலங்கா அரசிற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகள் அடங்கிய மகஜரையும் இறுதியில் ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தியிருந்தார்கள். இதேவேளை தமிழின அழிப்புக்கு சர்வதேச நீதி பொறிமுறையை வலியுறுத்தி வடக்கு கிழக்கின் 8 மாவட்டங்களிலும் இன்று போராட்டங்கள் நடைபெற உள்ளன. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள்.
மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.